கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் புலம்பல் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகள் ஆக்கும். ஒரு சிறுவன் சிறு வயது முதல் தவறுகள் செய்து கொண்டே வந்தான். அவனுடைய பெற்றோருக்கு தெரியாமல் அவன் செய்த தவறுகள் அதிகரித்து கொண்டே சென்றது. ஒரு நாள் அந்த சிறுவன் பள்ளிக்கூடத்தில் தன் அருகில் இருந்த பையனுடைய பையில் இருந்த பேனாவை திருடிய பொழுது மாட்டிக்கொண்டான். ஆசிரியர் அவனை கண்டித்து அவனுடைய பெற்றோரை அழைத்து வர சொன்னார். இந்த சிறுவனும் அடுத்த நாள் தன் பெற்றோரை ஆசிரியரிடம் அழைத்து வந்தான். ஆசிரியர் இந்த சிறுவனுடைய குறும்புத்தனத்தை எல்லாம் பெற்றோருடன் முறையிட்டார். பெற்றோர் ஆசிரியர் முன் தலை கவிழ்ந்து நின்றனர். வீட்டிற்கு சென்ற பெற்றோர் கண்ணீர் விட்டு அழுதனர். பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்த மகன் தன்னுடைய பெற்றோரை பார்த்து, அப்பா, அம்மா, நான் செய்த தவறுகளுக்காக மனம் வருந்துகிறேன். அதன் விளைவு உங்களை கண்ணீர் வடிக்க வைக்கும் என்று நான் நினைத்து பார்க்கவில்லை. தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். இனி நான் தவறு செய்ய மாட்டேன், நான் திருந்திவிட்டேன் என்று கூறினான். அதற்கு பெற்றோர், மகனே, இனி நீ தவறு செய்யாதே. இந்த நாள் உனக்கு ஒரு புதிய நாளாக அமையட்டும். நாங்களும் உன்னை நேசிக்கிறோம் என்றார்கள். புலம்பல் 5ஆம் அதிகாரத்தில் எரேமியாவின் புலம்பல் எருசலேம் மக்களின் புலம்பலாக அமைந்தது. கர்த்தாவே, எங்களுக்கு நேரிட்டதை நினைத்து கொள்ளும். நாங்கள் நிந்தைக்குள்ளானோம். எங்கள் சொத்துக்கள் அந்நியர்களின் வசம் சென்று விட்டது. எங்களுடைய வீடுகள் அந்நியர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. நாங்கள் அநாதைகளாகவும் எங்களுடைய பெண்கள் விதவைகளைப் போலவும் ஆனார்கள். நாங்கள் குடிக்கும் தண்ணீருக்கு பணம் கொடுக்கிறோம். எங்கள் மரங்கள் விலைக்கு விற்கப்படுகிறது. நாங்கள் உழைக்கிறோம், ஆனால் எங்களை எதிரிகள் நசுக்குகிறார்கள். எங்களுக்கு ஓய்வு என்பதே இல்லை. எங்களுடைய உழைப்பினால் எகிப்தியரும் அசீரியர்களும் செல்வந்தர்களானார்கள். எங்களுடைய முற்பிதாக்கள் அன்று செய்த அக்கிரமங்களை நாங்கள் இன்று சுமக்கிறோம். எங்களை ஆளுகிறவர்கள் கையிலிருந்து எங்களை விடுவிக்க யாருமில்லை என்று புலம்பினார்கள். இந்த சூழ்நிலையில் எரேமியா கர்த்தரிடம், கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் மீண்டுமாக திருப்பும், அப்பொழுது நாங்கள் மீட்கப்படுவோம் என்கிறார். மனம் திரும்புதல் வரும்பொழுது கர்த்தர் மீண்டும் பழைய நாட்களைப் போல நம் நாட்களை புதுப்பிப்பார் என்று எரேமியா விசுவாசித்தார். எனவே எரேமியாவின் புலம்பல் ஒரு ஜெபத்துடன் நம்பிக்கையுடன் முடிவு பெறுகின்றது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, இன்று நாமும், கர்த்தாவே, நான் செய்த தவறுகள் அநேகம் உண்டு, ஆனாலும் கர்த்தாவே, என்னை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், எனது நாட்களை ஆசீர்வாதமான புதிய நாட்களாக மாற்றும் என்று புது நம்பிக்கையுடன் கேட்போம். கர்த்தர் நமக்காக புதிய நாளை புதிய ஆசீர்வாதத்துடன் தர வல்லவராக இருக்கிறார். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, எங்களை உம்மிடத்தில் தருகிறோம். பின்மாற்றத்தை தயவாய் மன்னித்து புதிய கிருபை தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.